அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா. அம்மா கொஞ்சம் நீங்க டேஸ்ட் பாக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா. இவ்ளோ ஆசையா வந்தீங்க, சாப்பிட்டு பார்த்தா தானே நாங்க எப்படி செஞ்சிருக்கோம்னு தெரியும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. எனக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். வயிறு ஆக்சுவலி ஒரு மாதிரியா இருக்கா. சரி ஓகே, நீ ஒரு 10 இடியாப்பம் பார்சல் கட்டி தரியா? நான் எடுத்துட்டு போய் சாப்பிடுறேன். தாராளமாமா. 10 என்ன 20 கூட எடுத்துட்டு போங்க. சரி நந்தினி, இத வேணா பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிரியா? அவங்களுக்கு கட்டி கொடுத்துரு. என்ன உன் ஃப்ரெண்ட் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, நடுவுல நான் என்ன பேசுறது? விஜயக்கா அப்படிதான்மா, தேவையில்லாம பேசவே மாட்டாங்க. பேசினா கரெக்டா பேசுவாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஏய் ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. இதுல என்னம்மா? என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, வரேங்க. பாத்து நந்தினி, வெயிட்டா இருக்கும். இரு நான் வரேன். அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அப்படியா? என்ன திடீர்னு சொல்ற? இந்த வேலையை தான்க்கா சொல்றேன். என்ன பண்றதுன்னு தவிச்சு நின்னப்போ சாமி மாதிரி இப்படி ஒரு வேலை வந்துச்சு. இப்ப எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். ஆமாமா, எனக்கும் ஆரம்பத்துல அந்த டென்ஷன் இருந்துட்டே தான் இருந்தது நந்தினி. நீ வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே போயிருச்சு. நீதான் பம்பர் மாதிரி ஸ்பீடா வேலை செய்யறியே. எங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான்க்கா வேலை செய்வோம். விவசாய வேலை செஞ்சு பழகினவங்க. யாருக்கும் ஆறாமரை செய்யறதுக்கு நேரமே இருக்காது. காலையில 4-5 மாட்டுக்கு பால் கறந்து சாணி அள்ளி அதை எடுத்து போட்டு வைக்கோல் எல்லாம் அள்ளி போட்டு பாத்திரம் கழுவி வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சோறு வடிச்சு அதுக்கு பிறகு கிளம்பி பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா நந்தினி, இந்த ஸ்கூல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தப்போ நீ சொன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. கால்ல போட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்ல, கரண்ட் இல்ல, ராத்திரி வரைக்கும் பூ கட்டணும், விடிய காலையில கிளம்பி வயக்காட்டு வேலை எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அவங்களெல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. எப்படியாச்சும் இவங்க எல்லாம் நல்லபடியா வந்துடணும்னு தோணுச்சு. கடவுள் என்னமோ சந்தோஷத்தை கொஞ்சம் பேருக்கும் கஷ்டத்தை மட்டும் நிறைய பேருக்கும் கொடுத்து வச்சிருக்கான். உண்மைதான்க்கா. அக்கா, கஷ்டத்துல கை கொடுத்து தூக்கி விட உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறதே உலகத்துக்கு அடையாளம் காட்டுதான்க்கா. ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. நான் அப்படி என்ன உனக்கு பெருசா பண்ணிட்டேன்? சரி அதெல்லாம் விடு, டாபிக் வேற எங்கேயோ போகுது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன அண்ணன் உனக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்தாரா? யாரு? அண்ணன் சொன்னாரா? ஆமா, அது உங்களுக்கு அண்ணன் வாங்கினது. சூர்யா சார் புடுங்கிட்டு வந்திருக்காரு. ஏன் அது உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு. அதனால என்ன, முதல் தடவை சூர்யானே உனக்காக ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாரு. உங்க அண்ணன் அப்படியெல்லாம் எப்பக்கா செஞ்சிருக்காரு? அவருக்கு அவங்க அம்மாவை வெறுப்பேத்தணும். அதுக்கு எது கிடைச்சாலும் யாரு கிடைச்சாலும் பரவாயில்ல. நேத்து அல்வா மல்லிகைப்பூ கிடைச்சது, பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். அப்போ அந்த அல்வாவையும் மல்லிகைப்பூவையும் என்னதான் பண்ண? சாமிக்கு போட்டேன். சாமிக்கு போட்டியா? என்ன நந்தினி, வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க? இருந்தாலும் உனக்கு ராங்கி கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த பூவையாவது உன் தலையில வச்சாதான் என்ன? சரி, எந்த ஊர்ல சாமிக்கு அல்வாவை படைப்பாங்க? சக்கரை பொங்கல் படைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாம் இனிப்பு தானே. அது சரி. சரிக்கா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆமாமா, இருட்டிருச்சு, பாத்து போயில. சரிக்கா, வா, நானும் வாசல் வரைக்கும். அடுத்து எப்ப வரணும்னு சொல்லுங்க. ஹாய் அர்ச்சனா, என்னடி பண்ற? நான் பண்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? நான் ஒன்னும் பண்ணல, வெட்டி தான். சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்லடி.
வழக்கம் போல ஹாஸ்டல்ல இன்னைக்கும் அந்த காஞ்சி போன சப்பாத்தி தான். அத போய் சாப்பிடுறதான்னு கடுப்புல இருக்கேன். அப்ப நீ உடனே கீழே வா. உனக்காக சூப்பரான ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. சாப்பாடா? நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாண்டி. ஏய் சும்மா அடிச்சு விடாத. ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன். கார்ல தான் இருக்கேன், சீக்கிரம் வா. இதோ வரேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா சீக்கிரம். சரி இரு வரேன். ஹாய். என்னடி திடீர்னு வந்திருக்க? திடீர்னு தான் உன் நினைப்பு வந்துச்சு, அதான் திடீர்னு வந்துட்டேன். இந்தா ஏய் சாப்பிடு. என்னடி இது, மட்டன் பிரியாணியா? பாரு. என்னடி இது, இடியாப்பம்? ஆமா இடியாப்பம். நான் இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து திரும்ப வந்திருக்கேனா இல்ல உடம்புக்கு எதுவும் முடியாம இருக்கேனா? எதுக்கு இப்ப இந்த இடியாப்பம்? ஏய் உடம்புக்கு முடியாதவங்க மட்டும்தான் இந்த இடியாப்பம் சாப்பிடுவாங்களா என்ன? அப்படி இல்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம நீ இதை வாங்கிட்டு வந்திருக்கியே அதான். ஆனா வாசனை நல்லா தான் இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா. நல்லா ஊத்தி சாப்பிடு. இவ ஒன்னும் அவ்வளோ நல்லவ கிடையாதே. ஏற்கனவே என் கைவிரலை உடைச்சவ தானே. இவளை நம்பி சாப்பிடலாமா? சாப்பிடுறீ, சாப்பிடு. எதுக்கட என் மூஞ்சிய பாக்குற? இல்ல இல்ல ஒன்னும் இல்ல. சாப்பிடு. சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கு. இன்னும் 2 வை. இந்தா. சாப்பிடு. இதுல கலந்திருக்கிற மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். சாரிடி, இவ்ளோ டேஸ்டா இருக்க இடியாப்பத்தை நான் தப்பா சொல்லிட்டேன். சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடல? அது அப்ப நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். அதனால என்ன, மறுபடியும் சாப்பிடு, எனக்கு கம்பெனி கொடு. ஏ இல்ல இல்ல நீ சாப்பிடு, பரவாயில்ல, வேணா நீ சாப்பிடு. ஏய் சும்மா சாப்பிடுறீ. கொஞ்சமாவது சாப்பிடுறீ.